நான் நம்புறேன், நான் தீர்க்க தரிசனமா சொல்லுறேன், ரொம்ப நாட்களாய், ரொம்ப வருடங்களாய் நீங்கள் போராடி கொண்டிருக்கிற சில காரியங்கள் வந்து இதுவரைக்கும் நோன்ற வார்த்தையை கேட்டு 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 நீங்க இருந்திருக்கலாம். ஆனா இந்த மாதம் ஆண்டவர் ரொம்ப தெளிவா வாக்கு கொடுக்கிறாரு. கர்த்தர் அந்த மனுஷனுடைய இருதயத்தை கர்த்தர் மாற்றுகிறவர், அந்த சூழ்நிலையை ஆண்டவர் மாற்றுகிறவர். நீங்க சந்தோஷப்படுகிறது போல அங்கிருந்து ஒரு நற்செய்தி வரும், அங்கிருந்து ஒரு வார்த்தை வரும், அந்த இடத்திலிருந்து ஒரு வார்த்தையை கர்த்தர் அனுப்புவார். அது என்ன வார்த்தையை அனுப்புவார் அப்படின்னா, எஸ் அப்படின்ற வார்த்தையை கர்த்தர் அனுப்புவார். இது ஒரு சாதாரணமான மனுஷனுடைய வார்த்தை அல்ல, இது தேவனுடைய வார்த்தையை கர்த்தர் உங்களிடத்தில் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆமென். அதனால நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் சில கடினமான இருதயத்தை எல்லாம் கர்த்தர் இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு நேராய் திருப்ப போகிறார். உங்க பிள்ளை, உங்க குடும்பத்திற்கு நேராய் திருப்ப போகிறார். வெகு சீக்கிரத்தில் உங்க காதுகளில் என்ன சத்தம் கேட்கும் அப்படின்னா, எஸ் அப்படின்ற சத்தம் கேட்க போகிறது. எஸ் அப்படின்ற வார்த்தையை நீங்க கேட்டதே இல்லாமல் இருக்கலாம். பாஸ்டர், என் லைஃப்ல இந்த எஸ்ன்ற வார்த்தை வந்து கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. எங்க அம்மா அப்பாவே நோ சொல்லுவாங்க, என் குடும்பம் நோ சொல்லும், எங்கு போனாலும் நோன்ற வார்த்தையை தான் உங்களுக்கு கேட்டிருக்கலாம். ஆனா நான் உங்களை இந்த பலிபீடத்தில் இருந்த இந்த வசனத்தின்படி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்க போகிற இடத்துல எல்லாம் கர்த்தருடைய கண்களில் தயவு உங்களுக்கு கிடைத்து இனி எஸ் அப்படின்ற வார்த்தையை நீங்க எங்கு போனாலும் கர்த்தர் கேட்கிறதற்கு கர்த்தர் செய்வாராக.